ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்கலேருந்து பிறக்கிற பிள்ளைங்களோட வரையும் டயாபெட்டிஸ், அதாவது டயாபெட்டிஸ்னால் என்ன? டயாபெட்டிஸ்னால் சர்க்கரை நோய். இது நார்மலாக எல்லாருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்களுக்கு வரையும் இருக்கும். அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம். டயாபெட்டிஸ் இருக்கனால என்னென்ன அறிகுறி இருக்குன்னு பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். டயாபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் நமக்கு இருக்குதுன்னா அடிக்கடி சிறுநீர் போயிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி அதிகமாக தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசி அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கும். உடல் திடீர்னு குறையும், திடீர்னு ஒரு சிலருக்கு ஏறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு ரொம்ப சோர்வாகவே இருக்கும், எப்போ பாரு சோர்வாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண் பார்வையும் ரொம்ப குறைபாடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, காயங்கள் அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா அது சீக்கிரம் ஆறவே ஆறாது. அது மட்டுமா நமக்கு அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அடிக்கடி அதை சொரிஞ்சிக்கிட்டே இருந்தோன்னா அந்த புண்ணு ரொம்ப காயம் ஆறாமல் அப்படியே இருக்கும். இதுதான் சர்க்கரை நோய்க்கான அறிகுறி. திஸ் இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கோட ப்ரைஸும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம நேரமும் மிச்சமாகும். நம்ம பை பண்ணி 3 டேஸ்லேருந்து 7 டேஸுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே பொருள் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மீதி பேமெண்ட்டை கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பை பண்ணுறதுக்கு இதில் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த ஆப்பை லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. சரி, அதாவது சர்க்கரை நோய் டயாபெட்டிஸ் அதை பற்றி என்னென்ன அறிகுறி இருக்குன்னு அதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிட்டோம். இதெல்லாம் அறிகுறி இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரை நோய் இருந்துருச்சுன்ட்டு. டாக்டர்கிட்ட போயிட்டோம். நம்ம ஒரு சில உணவுகள் கட்டுப்பாடாக இருக்கணும். அது என்னென்ன உணவு நம்ம சாப்பிடலான்ட்டு அதை பற்றி இப்போ பார்ப்போம். எல்லா கீரை வகையில் எல்லா கீரை வகையிலும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வெள்ளேரி, முட்டைக்கோசு, பாவக்காய், வெண்டிக்காய், இதெல்லாம் நம்ம உணவில் பச்சை காய்கறியில் அதிகமாக சேர்த்துக்கணும். அது மட்டுமா, தனியங்களில் ஓல்ஸு, கோதுமை, ராகி இதெல்லாம் ஒரு ரொட்டியாவோ இல்லை தோசை மாவாவோ ஊற்றி சாப்பிடலாம். அது மட்டுமா, பயிர் வகையெல்லாம் அதிகமாக எடுத்துக்குங்க. அதாவது ஆப்பிளில் கொய்யா, ஆரஞ்சு, ஆப்பிள், சர்க்கரை எது கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி பழங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்குங்க. மீன், முட்டை இதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். அது மட்டுமா, கொழுப்பு அதிகமாக உள்ள பால், தயிர் இதெல்லாம் நல்லா சேர்த்துக்குங்க. அது சேர்க்கறதுனால ஒன்றும் பயம் இல்லை. கொழுப்பு அதிகமாக கம்மியாக இருந்துச்சுன்னா இதை நம்ம எடுத்துக்கிறதுனால எந்த பயமும் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோன்னா ரத்தத்தை கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் காய்கறியை அதிகமாக சேர்க்கும்போது நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துக்கணும். காய்கறியில் அதிகமாக சாப்பிடுங்க. அது நம்ம சர்க்கரை நோய்க்கு கட்டுப்படுத்தக்குள்ள ஒரு முக்கியமான பொருளாகுமா. காய்கறி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அவ்வளோக்களவு நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, என்னென்ன சாப்பிட்லாம் நம்ம சொன்னோன்னா, இப்போ நம்ம என்னென்ன அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு அதை பற்றி இப்போ ஒரு பட்டியலை பார்ப்போம். அதாவது வெள்ளை சர்க்கரை அதிகமாக சேர்க்குற இனிப்பு பானங்களை அதிகமாக சாப்பிடாதீங்க. அதாவது இந்த கலரு, கூல்ட்ரிங்க்ஸு, பர்கரு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப சாப்பிடாதீங்க. ஸ்வீட்டில் பிஸ்கெட்டு, சாக்லேட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு எடுத்துக்குங்க. பழத்தில் அதிகமாக இனிப்புள்ள பழங்கள், அதாவது மாம்பழம், பலாப்பழம், திராட்சை இந்த மாதிரி பழங்களில் ஆசைப்படும்போது சும்மா கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க. அது ரத்த அழுத்தத்துக்கு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். இந்த பொருளெலாம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, அதாவது நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாடு ஒரு கரண்டி சாப்பிட்டு காய்கறி எவ்வளோக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அது ரத்தத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்.
அதனால் மட்டுமல்ல, கால் பகுதி தானிய வகையை சேர்ந்தது அப்படி இல்லைன்னா கால் பகுதி புரதச்சத்து, அதாவது முட்டை, பருப்பு, மீன் இந்த மாதிரி ஐட்டமில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. டயபிட்டிஸை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரத்துக்கு தினமும் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதாவது வாக்கிங் ஒரு சிலருக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னா ஒரு சிலர் ஒரு அரை மணி நேரம் தினமும் வாக்கிங் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா டயபிட்டிஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.